ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 496வது திருநாமம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. 496வது திருநாமம் என்னன்னா உத்தராய நமக. ஆதிகேஷி என்று ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் தேவர்களை பலவாறு துன்புறுத்தி வந்தான். அவனால் பெருந்துயருக்கு ஆளான தேவர்கள் பிரம்மாவின் உதவியை நாடினார்கள். ஆதிகேஷியை அழிக்கும் ஆற்றல் திருமால் ஒருவருக்கே உண்டு என்று சொல்லி திருமாலின் உதவியை நாடுமாறு பிரம்மா வழிகாட்டினார். பிரம்மா தலைமையில் அனைத்து தேவர்களும் திருப்பார்கடலுக்கு சென்றார்கள். தீராத இன்னல் தரும் ஆதிகேஷியை தீர்த்து கட்டி தம்மை ரட்சிக்குமாறு திருமாலின் திருவடிகளை பணிந்தார்கள். அப்போது திருமால், தேவர்களே, என் திருவடியில் பணிந்தவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்களோ அதை அப்படியே நிறைவேற்றுபவன் நான். அந்த அசுரனை நான் எப்படி அழிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுங்கள், அப்படியே செய்து விடுகிறேன் என்றார். தேவர்கள் தங்களுக்குள் ஆலோசித்துவிட்டு திருமாலிடம், இறைவா, ஒவ்வொரு அசுரனும் ஏதோ ஒரு சக்தியை பெற்றுக்கொண்டு எங்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் இந்த ஆதிகேசியை வீழ்த்திவிட்டு அவன் மீதே பள்ளி கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் தீமை செய்ய நினைக்கும் அசுரர்கள் உனக்கு கீழ் இருக்கும் ஆதிகேஷிக்கு நிகழ்ந்ததை பார்த்து அஞ்சியாவது தீங்கு செய்யாதிருக்கவே வாய்ப்பு கொடு என்று கூறினார்கள். அப்படியே செய்கிறேன் என்று தேவர்களுக்கு வாக்களித்த திருமால் ஆதிகேஷியை எதிர்த்து மல்யுத்தம் புரிந்தார். அவனை தாக்கி கீழே தள்ளிய பின் அவனுக்கு மேல் தனது படுக்கையை இட்டு ஆதிகேஷியை அழித்தவன் என்பதற்கு சான்றாக ஆதிகேசவன் என்ற திருநாமத்தோடு அவ்விடத்தில் பள்ளி கொண்டார். ஆதிகேஷியின் மனைவியான அசரப்பெண் கங்கை நதியின் உதவியை நாடினாள். தாமிரவரணி நதிக்கரையில் வாழ்ந்து வந்த என் கணவனை அழித்துவிட்டு அவன் மீது திருமால் பள்ளி கொண்டிருக்கிறார். ஒரு பெண்ணின் மனதை மற்றொரு பெண் தானே அறிவாள். எனக்கு உதவி செய்யுங்கள் என்று வேண்டினாள். அதை கேட்ட கங்கை தாமிரபரணிக்குள்ளே நுழைந்தாள். ஆதிகேஷி மீது பள்ளி கொண்டிருந்த ஆதிகேசவன் மீது மோதுவது போல தாமிரபரணிக்குள் நுழைந்து கங்கை வந்தாள். திருமால் பூதேவியை ஒரு பார்வை பார்க்க பூமி தேவி அப்பகுதியை மட்டும் சற்றே நிலப்பரப்புக்கு மேலே உயர்த்திவிட்டாள். வேகமாக வந்த கங்கையும் தாமிரபரணியும் அந்த உயர்ந்த நிலத்தில் மோதி அதை சுற்றி வட்டமாக ஓடத் தொடங்கின. மோதிய வேகத்தில் மனமாற்றமடைந்த காவிரியும் தாமிரபரணியும் திருமாலின் திருவடிகளை தஞ்சமாக பற்றினார்கள். கங்கை தாமிரபரணி இருவரையும் பார்த்து, நீங்கள் எனக்கு வட்டமாக மாலை சூட்டி கொண்டு செய்ததற்காக நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி அருள் புரிந்தார் திருமால். 6 வட்டமாக ஓடியதால் அவ்விடம் வட்ட ஆறு, அதாவது வட்டாறு என்று பெயர் பெற்றது. அதுவே திருவட்டாறு என்று திவ்ய விதேசமான ஆனது. நம்மாழ்வார் திருவட்டாறு என்ற இத்தருத்தலத்தை மங்களாசனம் செய்துள்ளார். அருள் பெறுவார் அடியார்தம் அடியேனர்க்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான், அது நமது விதி வகையே. இருள் தருமான் ஞாலத்து இனி பிறவி யான் வேண்டேன், மருள் ஒளியி மடநெஞ்ச வாட்டாற்றான் அடி வணங்கே என்ற பாசுரத்தில் அடியார்கள் எப்படி விதிக்கின்றார்களோ, அதாவது கட்டளை இடுகிறார்களோ, அப்படியே அருள் புரியும் பெருமாள் என்ற ஆதிகேசவ பெருமாளை கொண்டாடுகிறார் நம்மாழ்வார். தேவர்கள் விரும்பியபடி ஆதிகேஷியை வதைத்தமையை திருவுள்ளத்தில் கொண்டு இவ்வாறு ஆழ்வார் பாடியதாக பெரியோர்கள் ரசிப்பார்கள். பிரம்மாவிடமிருந்து வேதங்களை மது கைடபர்கள் அபகரித்த போது ஹயக்ரீவராக அவதரித்து காத்தார் அல்லவா திருமால். இதுபோல் தேவர்களுக்கு எப்போது ஆபத்து நேர்ந்தாலும் அந்த ஆபத்துகளிலிருந்து காப்பதால் திருமால் உத்திர என்று அழைக்கப்படுகிறார். உத்திர என்றால் ஆபத்தில் காப்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 496வது திருநாமம் உத்தராய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் ஆபத்துகள் நேராதபடி திருமால் காத்தருள்வார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடி சரணம்.